ஹாய் மக்களே, எல்லோருக்கும் வணக்கம். இப்போ நான் என்ன வீடியோவில் வந்திருக்கேன்னா, இது ஃபார்ம் ட்ராக் சூப்பர் மேக்ஸ் 45. நான் அதான் நீங்கள் லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. நான் பம்பு ஒன்று கழட்டியிருந்தேன் இல்லையா, அந்த வண்டி தான் இது. இப்போ வந்துட்டு பம்ப் ஃபிட் பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லாம் க்ளீன் பண்ணி, நாசல் எல்லாம் க்ளீன் பண்ணி, பம்பு ஃபிட் பண்ணுற இடத்துலலாம் கிளியராக க்ளீன் பண்ணி, ராக்கர்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இவ்வளோ நீட்டாக க்ளீன் பண்ணியிருக்கேன். பட் இப்போ க்ளீன் பண்ணதுனால அந்த நாசல் கிட்டலாம் க்ளீன் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து க்ளீன் பண்ணணும். ஏன்னா அங்கே டஸ்ட்டெல்லாம் இருக்கும். அதெல்லாம் க்ளீன் பண்ணும்போது அங்கெல்லாம் கொஞ்சம் கவர் பண்ணிவிட்டு நீட்டாக க்ளீன் பண்ணால் கொஞ்சம் கிளியராக இருக்கும். பாருங்கள், இப்படி தான் க்ளீன் பண்ணணும். இவ்வளோ நீட்டாக க்ளீன் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ஃபினிஷிங் ஃபிட் பண்ணும்போது உங்களுக்கு எந்த ஒரு இடைஞ்சலும் இருக்காது. இது வந்து ஆயில் சேஞ்சும் பண்ணணும் இது. பட் நீங்கள் பம்ப் ஃபிட் பண்ணும்போது நீங்கள் கொஞ்சம் கூட இது பண்ணாமல் நீங்கள் ஆயில் சர்வீஸ் பண்ணிடுங்க. ஏன்னா பழைய ஆயில் வந்துட்டு பம்பில் மிக்ஸ் ஆகிறதுக்கான காரணம் நிறையா இருக்குது. நீங்கள் அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபுல்லாக இது பண்ணுங்கள். ஓகே, பாய். தேங்க்யூ ஸோ மச். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.